தற்போதைய நாம் தமிழர் கட்சியை பார்ப்பதற்கு முன்னாடி ஆரம்பத்தில் தோற்றுவிக்கப்பட்டதல்வா தினத்தந்தியோட நிறுவனர் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். தமிழர், தமிழ்நாடு, தமிழ் நிலப்பரப்பு அப்படின்ற இந்த துன்பங்கள் மீது மிகப்பெரிய ஒரு சீமான் எப்படி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றாரு, எப்படி நாம் தமிழரை இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர் பேசிட்டாருன்ற அவர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் வழக்கு பாயுது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் அவர் சிறையிலிருந்து வெளிவந்த உடனேயே என்ன சொல்கிறாருன்னா, தன்னை சிறையில் அடைக்க காரணமாக இருந்த இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதே என்னுடைய இலக்கு. கலைஞர் கருணாநிதி எங்கே நிற்கிறாரோ அந்த தொகுதியிலே நான் இன்னும் அவர் தோற்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி மிக அன்று அவர் போட்ட விதை இன்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கிட்டத்தட்ட ஈழ பிரச்சனையை கையில் எடுத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கியதில் சீமானுக்கு நாம் தமிழர் இயக்கத்துக்கும். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய வரலாறு என்ன, மக்கள் அந்த கட்சியை பற்றிய எத்தகைய மதிப்பீடுகளை வைத்திருக்கிறார்கள், எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த கட்சிகளுக்கு எத்தகைய ஒரு படிப்பினைகளை தரும் அல்லது பலன்களை தரும், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சுருக்கமான பதிவாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் தமிழர் கட்சி. தற்போதைய நாம் தமிழர் கட்சியை பார்ப்பதற்கு முன்னாடி ஆரம்பத்தில் தோற்றுவிக்கப்பட்டதல்வா ஒரு நாம் தமிழர் கட்சி, அது என்னன்னு பார்த்துடுவோம். 1947 இந்தியாவுக்கு ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை கிடைக்குது. விடுதலைக்கு பிறகு பல்வேறு உள்கட்டுமானங்களை அப்போதைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கிறாங்க. தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழ்நாடு, தெலுங்கு மொழி பேசுகிறவங்களாம் ஆந்திரம், இப்போ அது ஆந்திரா தெலுங்கானா 2ஆக போய் உடஞ்சிருச்சு. அதுபோல் மலையாளம் பேசுகிறவங்களுக்கு கேரளா, இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் மொழிவாரி பேசுகிறவங்களுக்கான மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அந்த காலகட்டத்துக்கு பிறகு அந்த மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட அந்த தருணத்தில் ஒரு சில பகுதிகள் உதாரணத்துக்கு திருப்பதி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு, தேவிக்குளம் பீர்மேடு பகுதி கேரளாவுக்கு போயிடுச்சு. இது மாதிரியான அந்த சர்ச்சைகள் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் மார்ஷல் நேசமணி போன்றவங்களாம் குமரி காத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன்னியாகுமரியை மீட்டெடுத்தாங்க, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தமிழ்நாட்டோடு சேர்த்தாங்க. இப்படி ஒவ்வொரு எல்லையிலையும் ஒவ்வொரு சிக்கல்கள் உருவாகுது. அந்த சமயத்தில் தமிழர், தமிழ்நாடு, தமிழ் நிலப்பரப்பு அப்படின்ற அந்த துன்பங்கள் மீது மிகப்பெரிய ஒரு புத்துள்ளி பாய்ச்சப்படுது. அப்படியாகத்தான் 1958 தினத்தந்தியோட நிறுவனர் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அவருடைய பிரதான நோக்கம் தமிழ்நாடு தமிழருக்கு தனி நாடாக இது வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதாவது எங்கெல்லாம் தமிழர்கள் பேசுகிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே ஒன்றிணைத்து ஒரு தனி நிலப்பரப்பாக இந்த மாநிலத்தை உருவாக்கணும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு, இலங்கையில் தமிழர்கள் பேசக்கூடிய அந்த பகுதிகள் ரெண்டையும் ஒன்றிணைத்து அகண்ட தமிழ்நாடாக இதை உருவாக்கணும் அப்படின்றது அந்த கட்சியுடைய பிரதானமான கொள்கையாக இருந்து 1960களில் இதுக்காக ஒரு மாநிலம் தழுவிய போராட்டங்கள். இந்தியாவிலிருந்து மெட்ராஸ் ஸ்டேட், அப்போது மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு அதுக்கு பேர் இருந்தது. பேரறிஞர் அண்ணாவோட வருகைக்கு பிறகு அது தமிழ்நாடுன்னு பேர் மாறுது. அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டை தனியாக பிரிக்கணுன்ற மாதிரியான ஒரு போராட்டங்கள்லாம் அவர் ஈடுபடுறாரு. 1962 இந்த கட்சி தேர்தலையும் போட்டிடுது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் ராஜாஜி கட்சி, சுதந்திரா கட்சி, சோசியலிஸ்ட் பார்ட்டிலாம் வரும்போது அதில் நாம் தமிழரும் இணைந்து போட்டிடுறாங்க. அதில் சீபா ஆதித்தனார் வெற்றி பெறுறாரு, தமிழக அமைச்சரிலும் இடம்பெறாரு. அப்பொழுது அவர் அந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மெல்ல இணைத்துறாரு. அதுக்கு பிறகு தனியாக நாம் தமிழர் கட்சின்றது ஒன்று இயங்கலை. இதுதான் அதோடைய முன்கதை. சீமான் எப்படி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றாரு, எப்படி நாம் தமிழரை ஆரம்பிக்கிறான்றதை ஒரு சுருக்கமாக பார்ப்போம். 1966 சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டத்தில் அரணையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் சீமான் பிறக்கிறாரு. அங்கே தான் அவருடைய இளமை பருவம் கழியுது. அதன் பிறகு 1990களில் தமிழ் சினிமாவில் நாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், சினிமா மீது கொண்ட வேட்கையினால் அவர் சென்னை நோக்கி படையெடுக்கிறாரு. இங்கே மணிவண்ணன் சார், இது மாதிரி நிறைய முக்கியமான இயக்குநர்கிட்ட அவர் உதவி இயக்குனராக பணிபுரிகிறாரு. மெல்ல மெல்ல சினிமாவை கற்றுக்கொள்கிறாரு. அவர் இயக்கிய முதல் படம் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு ஒன்று வெளியாது. ஒரு அளவுக்கு கணிசமான அளவுக்கு அது வெற்றியும் பெற்றது சொல்லலாம். அதன் பிறகு 98 இனியவளே, அதுக்கு பிறகு 2000 வீரநடை,
அப்படின்ற படங்கள் பெரிய அளவுக்கு ஒரு சோபிக்கலை. 2006 வெளிவந்த தம்பி மாதவன் பூஜா நடிப்பில் இந்த தம்பின்ற திரைப்படம் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியே பெற்றது. 2008 வாழ்த்துக்கள்ன்ற திரைப்படத்தோட அவருடைய இயக்குனர் பணி முடிவுக்கு வருது. இந்த 2008 காலகட்டத்தை வாழ்த்துக்கள் படம் அப்போ தான் இந்த பல்வேறு சர்ச்சைகளுக்கு காரணமான நடிகை விஜயலட்சுமி அவருக்கு பழக்கமாக வராங்க. இந்த பிரச்சனையை பின்னாடி பார்ப்போம். ஒரு பக்கம் இயக்குனராக அவர் இருந்துட்டு இருக்கிற காலகட்டத்திலே கூட சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிறார். பெரியார் திராவிடக் கழகம், பெரியாரிய அமைப்புகள் அந்த கூட்டங்களில் அவர் கலந்துக்கிறாரு. தன்னுடைய ஈர்ப்பை வெளிப்படுத்துவதுமே அவருடைய பேச்சுக்கள் அமைது. அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியாரை தன்னை வழிகாட்டியாக அவர் எடுத்துக்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு திமுகவுடைய சார்பு இல்லாட்டி அந்த திராவிட சித்தாந்தத்தின் தாக்கம் பெரிய அளவுக்கு நிரம்பிய ஒரு காலகட்டமாக அந்த 2000 2008 வரைக்குமான ஒரு காலகட்டத்தை சீமானை நம்மளால் குறிப்பிட முடியும். இதே காலகட்டத்தில் இலங்கையில் உள்நாட்டு போர் மிக தீவிரமடையுது. 3வது மற்றும் இறுதிக்கட்ட போரில் 2009 கிட்டத்தட்ட மே மாதம் அந்த விடுதலை புலிகள் முற்றிலுமாக இல்லாமலாக்கப்படுறாங்க. அங்கே சிங்கள பேரினவாதம் வெற்றி பெறுது. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழர்கள் கொத்தா கொல்லப்பட்டாங்களே, உலக நாடுகள்லாம் வேடிக்கை பார்த்தது. நம்முடைய மத்திய மாநில அரசுகளும் கூட பெரிய அளவுக்கு இலங்கை தமிழர்களை காப்பாற்றுறதுக்கோ இல்லை விடுதலை புலிகளுக்கு உதவுவதற்கோ முன்வரவில்லையே அப்படின்ற ஒரு கவலை சீமானுக்கு கோபமாக மாறுது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இனிமேல் நம்ம திரைப்படத்துறை காட்டிலும் முழுநேர அரசியலுக்குள்ளே நாம் இறங்கணும் அப்படின்ற முடிவு நோக்கி தள்ளுது. விளைவு 2010 மே மாதம் 18 மதுரையில் நாம் தமிழர் இயக்கத்தை சீமான் மீண்டும் தோற்றுவிக்கிறார். அதாவது சீபா ஆதித்தனாருடைய லட்சியங்கள் கொள்கைகளின் நீட்சியாக ஒரு மறுமலர்ச்சியான ஒரு இயக்கமாக நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு அவர் அப்போ அறைகோல் விடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 26 மிக முக்கியமான கொள்கைகள் அதில் இருக்குது. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றது பிரதானமான ஒரு கொள்கை. எல்லா துறைகளிலும் தமிழ் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது அவருடைய கொள்கை. மரபு சார்ந்து இயங்கணுன்றதும் அவருடைய வெளிப்பாட்டில் ஒன்று. மத அரசியல் கூடாது என்பதும் அவருடைய நிலை கருதுகோளில் ஒன்று. இப்படியாக முக்கியமான பல்வேறு மிக தீவிரமான காத்திரமான கொள்கைகளை நாம் தமிழர் இயக்கம் கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கட்சி ஆரம்பித்த உடனேயும் கூட பல்வேறு விஷயங்களில் அவர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருந்தார். காவிரி நதிநீர் விவகாரம், முல்லை பெரியாறு, NLC விவகாரம், இலங்கை தமிழர் விவகாரம்ட்டு தொடர்ச்சியாக அவர் பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய கருத்துக்களில் எடுத்து வச்சுட்டு தான் வந்தார். அப்படியாக 2010 ஜூலை மாதம் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுறாங்க அப்படின்றத வச்சுட்டு ஒரு வேலூரில் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர் பேசிட்டாருன்ட்டு அவர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் வழக்கு பாயுது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் அவர் சிறையில் அடைக்கப்படுறாரு. இந்த சிறையில் அடைப்பட்ட காலத்தில் பல முக்கியமான நபர்கள் அவரை போய் சந்தித்தாங்க அப்படின்னு ஒரு கூற்று உண்டு. குறிப்பாக RSS இயக்கத்தை சேர்ந்தவங்களும் சீமானை போய் சந்திச்சதா அந்த அவருடைய வருகை பதிவேடு, பார்வையாளர் பதிவேட்டிலேருந்து சில குறிப்புகள் சொல்கிறாங்க. அதோட நம்பகத்தன்மை நமக்கு தெரியல. அவர் சிறையிலிருந்து வெளிவந்த உடனேயே என்ன சொல்கிறாருன்னா, தன்னை சிறையில் அடைக்க காரணமாக இருந்த இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதே என்னுடைய இலக்கு. கலைஞர் கருணாநிதி எங்கே நிற்கிறாரோ அந்த தொகுதியிலே நான் இன்னும் அவர் தோக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி மிக கோபாவேசமாக வெளிப்படுறாரு. 2011 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக நாம் தமிழர் இயக்கம் தேர்தலில் போட்டியிடலை. மாறாக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதாவது திமுக காங்கிரஸை எதிர்க்கணும்னா அதுக்கு மாற்று சக்தியாக ஒன்று வேணும் இல்லையா? இவர் அரசியல் இயக்கத்தை தோற்றுவித்து தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கலை. அதனால் தேர்தல் அரசியலில் இருந்த அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு தராரு. அப்போ தான் அந்த புகழ்பெற்ற ஒரு வாசகத்தை சொல்கிறாரு, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை 2011 அவர் முன்னெடுக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது. அடுத்து 2014 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போது கூட அவர் நேரடியாக தேர்தல் அரசியலில் ஈடுபடலை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரில் அவர் ஏதேனும் ஒரு பொதுக்கூட்டங்களை நடத்துறதையும் நாம் தமிழர் இயக்கத்தையே இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலையும் எதற்காக இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பேசிகிட்டே இருந்தார். பார்க்குறவங்களுக்கு கூட இவர் சமூக இயக்கமாக தான் இருக்கிறாரு, அரசியல் கட்சியாக கூட இன்னும் பெரிய அளவுக்கு மலரல, ஆனாலும் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் பார்த்தாங்க. ஆனால் அன்று அவர் போட்ட விதை இன்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் வளர்ந்துருக்கு. இதுக்கு இந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அவருடைய அந்த உழைப்பு அசாதாரணமானது, அது மாற்று கருத்தில்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா திமுக காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறார். அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் அவருடைய பிரச்சாரம் இருக்குது. அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் பங்கெடுக்கலை. இடைப்பட்ட காலத்தில் 2013
அதிமுக சபாநாயகர் இருந்த காளிமுத்து மிக முக்கியமான பேச்சாளர், அவருடைய மகள் கயல்விழியை இவர் திருமணம் செய்துக்கிறாரு. அது ஒரு சின்ன சர்ச்சையாகவும் இருந்தது. ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒரு இலங்கை தமிழ் அகதிக்கு, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் இழந்த ஒரு கைம்பெண்ணுக்கு நான் வந்துட்டு திருமணம் செய்து கொள்வேன் என்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். அங்கே யாழ்மதின்றவங்களை கூட அதற்காக தேர்வுலாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அப்போ நடக்கலை. அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு காளிமுத்துடைய மகள் கயல்விழியை திருமணம் செஞ்சுக்கிட்டார். 2016 சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் நேரடியாக இவர் முதல் முறையாக தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கிறாரு. அந்த காலகட்டம் தான் மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாகுது. திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணியாக ஒன்று உருவாகுது. இவர் தனித்து களம் காண்றார். அன்று முதல் இன்று வரை சீமான் தனித்து தான் நிற்கிறாரு. அப்போ அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. சீமான் கடலூரில் நிற்கிறாரு. முடிவுகளில் ஒரு 5வது இடம் தான் பிடிக்கிறாரு. பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி கிடைக்கல. எல்லா இடத்துலையும் கட்டுத்தொகையை இழக்கிறாங்க நாம் தமிழர் வேட்பாளர்கள். இருந்தாலும் நேரடியாக தேர்தல் அரசியல் அங்கே கலந்து கொண்டு அந்த தேர்தலில் ஒரு 1.2% அளவுக்கு தான், மிக சொற்பமான அளவுக்கு தான் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனால் படிப்படியாக உயர்ந்தாங்கன்றதுக்கு அந்த தேர்தலை முதல் அடியாக நம்ம குறிப்பிடலாம். அந்த சமயத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட நான் மக்கள் நல கூட்டணியை விட குறைவாக வாக்கு வாங்கினா நான் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துன்ற மாதிரிலாம் ஒரு சவால்லாம் விடுத்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது மறந்து போயிடுச்சு. இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டவிரோதமாக மணல் அள்ளக்கூடிய விஷயங்கள், கல்குவாரி விவகாரங்கள், இலங்கை தமிழர் விவகாரம், இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக போராடிட்டு இருந்தார். அதில் ஜல்லிக்கட்டுக்காகவும் அதுக்கு முன்னாடி 2016க்கு முன்னாடி ஒரு 7-8 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக இருந்து ஜல்லிக்கட்டுக்காக பல்வேறு விஷயங்களை குரல் கொடுத்துட்டு தான் வந்தார். அந்த மாதிரி சமயத்தில் தான் தமிழ்நாட்டில் 2017 ஜனவரி 17ஆம் தேதி ஒரு மெரினா புரட்சின்ட்டு சொல்லக்கூடிய, தை புரட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடக்குது. எந்த அரசியல் கட்சியின் பின்புலங்களும் இல்லாமல் இளைஞர்கள் தானாக திரண்டு முன் வந்து, ஏன்னா அப்போ மத்திய அரசு ஜல்லிக்கட்டை தடை செய்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்விக்குறி ஏற்படுது. அந்த மாதிரி சமயத்தில் தமிழ்நாட்டின் தென் பகுதியில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்காக தலைநகரான சென்னையில் மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் ஒன்று திரள்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்களுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் குடும்பமாக வந்து நின்று அந்த இடத்துல நடந்த போராட்டம் வரலாற்றின் மிக முக்கியமானது. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடந்த ரெட் கார்னிவலுக்கு இணையாக ஒரு வசந்த புரட்சி போல் அது ஒரு மிக முக்கியமான ஒரு புரட்சியாக தமிழர்களால் பார்க்கப்படுது. அந்த புரட்சியில் ஜல்லிக்கட்டுக்காக வேணும் அப்படின்றது முக்கியமான முழக்கமாக இருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போனாங்க. ஆனால் யாரையுமே அங்கேருந்த இளைஞர்கள் உள்ளே அனுமதிக்கலை. அந்த வகையில் சீமானும் உள்ளே போனார். ஆனால் அவருக்கும் உள்ள பெரிய அளவுக்கு அனுமதி தரப்படலை. அவர் தனியாக ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய முழக்கத்தை எழுப்பிட்டு போயிட்டார். ஆனால் வேறு யாரும் பண்ணாத வகையில் அதே 2017 மேலூர் பக்கத்தில் கிடாரிப்பட்டில் தடையை மீறி, அதாவது ஜல்லிக்கட்டுக்கு தடை இருக்க அமலில், அப்போ தடை மீறி ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி இவர் நடத்துகிறார். தடை அமலில் இருக்கும்போது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தின ஒரே இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தான். அந்த காலகட்டத்தில் 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18+4 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல்கள் சீரான இடைவெளியில் நடந்தது. ஏப்ரல் மாதம் மே மாதம் போல் அப்போ நடந்தது. பிரதான எதிர்க்கட்சிகள் பங்கு பெறக்கூடிய சூழலில் ஒரு சில கட்சிகளிலும் பின்வாங்கின. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கியது முதல் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், எந்த தேர்தலாக இருந்தாலும் அங்கே ஒரு வேட்பாளரை நிறுத்த வைக்கிறது, அதுக்காக பிரச்சாரம் பண்ணுறது, அந்த பிரச்சாரத்தினூடாக தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றதை ஒரு பாணியாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் எல்லா இடைத்தேர்தலும் போட்டிட்டாங்க, எல்லா இடைத்தேர்தலும் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் மிக தீவிரமான ஒரு கலப்பணியும் அப்போ நடந்தது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது. அதில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். இருந்தாலும் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 4வது இடத்தை பிடித்தது. 2019 பொது தேர்தல் வருது. அதே போல் நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கியமான சிறப்புகள் வேறு எந்த திராவிட கட்சிகளோ வேறு எந்த தேசிய கட்சிகளோ செய்யாத அளவுக்கு சம பங்கு, ஆண்களுக்கு எத்தனை தொகுதி பெண்களுக்கு எத்தனை தொகுதி சமமாக பிரித்து கொடுப்பது. 40 நாடாளுமன்ற தொகுதியில் 20 ஆண் வேட்பாளர்கள் 20 பெண் வேட்பாளர்கள் அப்படி நிறுத்தினார் சீமான். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வேறு எந்த அரசியல் இயக்கங்களும் இத்தகைய ஒரு பாலினத்தில் சமமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் தாண்டி வேறு யாருமே இல்லை. அதில் தோல்வியை தோழினாலும் அந்த இடத்துல ஒரு 3.4% அளவுக்கு அங்கே ஒரு வாக்கு வங்கியை வாங்குகிறாங்க. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் சீமான் போட்டிடுறாரு. அந்த தேர்தலில் ஒரு 6% அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை பெறுது. மாநில அந்தஸ்து பெறுவதற்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 8% வாக்குகள் வாங்கியிருக்கணும். அதுக்கு கிட்ட நெருங்கி வந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து 1% இத்தனை ஆண்டுகள் பயணித்து, அதுவும் தனித்து நின்று
கூட்டணி வைக்காமல் இத்தகைய ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்குறதுன்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்பவே பிரமாதமான ரிசல்ட்டில் நாம் தமிழர் கட்சி கொடுத்தது. 8.36% அளவுக்கு அவங்க வாக்கு வங்கியை வாங்கினாங்க. அதனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்று உருவெடுத்திருக்கு. முதல்ல அவங்க இரட்டை விருத்தில் நின்னாங்க இல்லையா 2016. அதன் பிறகு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 2024 அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைன்றதுனால மைக் சின்னம் கொடுத்தாங்க. மைக் சின்னமும் அது வேறு வேறு கட்சியோட சின்னங்கள் மாதிரி இருந்தும் கூட மைக் சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சி வாக்காளர்கள் பதிவு செய்து அந்த கட்சிக்கு ஒரு மாநில அந்தஸ்தை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதன் பிறகு மாநில கட்சியாக வந்துட்டதுனால தேர்தல் ஆணையத்திட்ட இவர் விண்ணப்பிக்கிறார், எங்களுக்கு வந்துட்டு ஒரு விவசாய சின்னம் வேணும்ட்டு. கிட்டத்தட்ட சீமானுடைய முகத்தோற்றம் போன்ற ஒரு உருவத்தை வரைஞ்சி கொடுத்து அதையே தன்னுடைய கட்சிக்கான சின்னமாக வாங்கியிருக்காரு. இனி வரக்கூடிய தேர்தலில் அந்த சீமான் முகத்தோற்றம் கொண்ட அந்த விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் நிற்பாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி ஜீரோலேருந்து இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துருக்கக்கூடிய சீமானுடைய அரசியல் பயணன்றது ரொம்பவே நீண்டது, நெடியது, முக்கியமானது கூட. அதே சமயத்தில் 1-2 முக்கியமான சர்ச்சைகளில் அவர் வந்துட்டு சிக்கினார். குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கையில் 2007 பழக்கமான நடிகை விஜயலட்சுமி தன்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்ட்டு விஜயலட்சுமி சீரான இடைவெளியில் வந்துட்டு போலீஸ் நிலையத்துக்கு வரதோ, நீதிமன்றத்துக்கு போகிறதோ, வீடியோக்களை வெளியிடுறதோ, அப்படி பல்வேறு விஷயங்களுக்கு இன்றளவும் அந்த பிரச்சனைக்கு முடிவு காணப்படலை. எப்போ ஆரம்பிச்சது? 2007 ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகளை நெருங்குது. இன்றளவும் கூட சீமானை சுற்றி தொடரக்கூடிய பெரும் சர்ச்சையில் மிக முக்கியமான சர்ச்சையாக நடிகை விஜயலட்சுமியோடைய விவகாரம் இருக்குது. ஒரு பக்கம் அது மக்கள் புறந்தள்ளாலும் கூட ஒவ்வொரு தேர்தலின் சமயத்தின் போதும் அது பேசு பொருளாவதும், அந்த வழக்கு வரும்போது நீதிமன்றத்துக்கு இவர் போவதும் அந்தளவுக்கு ஒன்றும் ஓப்பான விஷயமா அவருக்கும் இல்லை, கட்சி தொண்டர்களுக்கும் இல்லை. இந்த மாதிரி சர்ச்சைகள் வரும்போது விவாதங்களில் நாம் தமிழர் கட்சியால் பெரிய அளவுக்கு வாதங்களை எடுத்து வைக்க முடியாது. அது தனிப்பட்ட விவகாரம் அப்படின்ற அளவு மட்டும் அது சுருங்கிடும். அடுத்தபடியாக சமீபத்தில் எந்த தந்தை பெரியார் தன்னுடைய வழிகாட்டியாக ஒரு காலத்தில் சொன்னாரோ அந்த தந்தை பெரியார் குறித்து மிக தீவிரமான விமர்சனம் வேறு எந்த கட்சியிலும் இந்த அளவுக்கு வைக்க முடியாத அளவுக்கு பெரியாரை ஒழித்து கட்டுவதே என்னுடைய ஒரே பாணி. அவர் இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காருன்ட்டு சில பல சான்றுகளோடு அவர் பேச ஒட்டுமொத்த பெரியார் இயக்கங்களும் வந்துட்டு கொந்தளித்து சீமான் மேலே வழக்குகள் ஒரு பக்கம் நடக்குது. இருந்தாலும் அந்த கருத்துலேருந்து இன்றளவும் சீமான் பின்வாங்காமல் தான் இருக்கார். பெரியாருடைய சமூக பங்களிப்பு யோசிக்கும்போது அந்த கருத்துக்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசணுமா, அதுவும் அவர் பேசாத ஒன்று அவர் பேசியதா சொல்லப்படுற விஷயத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்றத நாம் தமிழர் யோசித்து பார்க்கணும். ஆனால் அவருடைய கட்சியின் கொள்கையை தானே இப்போ தந்தை பெரியாரை கொள்கை தலைவர்களாக கொள்ளும்போது அதில் திராவிடம் எப்படியோ வந்துடுது. இவர் திராவிடத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கும்போது இவர் வெளிப்படையாக எதிர்த்து தான் ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஆனாலும் இத்தனை ஆண்டு காலம் அவர் சாத்வீகமாக அணுகிட்டு இருந்தார். இந்த முறை அவர் வெளிப்படையாகவே பெரியாரை எதிர்த்து பேசிட்டு வர்றாரு. இது அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சைக்கு வித்துட்ருக்கு. அதே போல் அவர் மேலே வைக்கப்படக்கூடிய இன்னொரு விமர்சனம்னா 2008, 9, 10 வாக்கில் தமிழ்நாட்டில் இளைஞர்கிட்ட ஒரு மிகப்பெரும் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. ஈழ விவகாரத்தில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேரெழுச்சியோட இளைஞர்கள் திரண்டு வந்தாங்க. அந்த இளைஞர்கள் தான் நாம் தமிழருடைய சொத்துக்கள், அவர்கள் தான் அதனுடைய ஆதார வித்துக்கள். ஆனால் அவர்களை இந்த 15 ஆண்டுகளில் சீரான அளவுக்கு மடைமாற்றம் செய்து இப்போ ஆடு மாடு மேய்ச்சா நல்லது, இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினா நல்லது, பாரம்பரியத்துக்கு திரும்பினா நல்லதுன்ற மாதிரி அவர் நீர்த்து போக செய்து விட்டார். கிட்டத்தட்ட ஈழ பிரச்சனையை கையில் எடுத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கியதில் சீமானுக்கும் நாம் தமிழர் இயக்கத்துக்கும் பெரும் பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனாலும் இன்றைலும் சீமானுடைய கொடின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுடைய கொடியை பாணியை தான் அவரும் வச்சிருக்காரு, புலி சின்னம் தான் அவரும் வச்சிட்டு இருக்காரு. எல்லா மேடையிலும் விடுதலை புலிகளை பற்றியும் மேதகு பிரபாகரனை பற்றியும் தொடர்ச்சியாக அவர் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. வேறு எந்த கட்சியும் இந்த அளவுக்கு பேசலை. ஆனாலும் கூட அவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் அந்த பாதையிலிருந்து விலகி அவர்கள் மரபு சார்ந்த வேறு வேறு விஷயம் நோக்கி நகரத்துக்கும் சீமான் காரணமாக அமைஞ்சிட்டாரோ அப்படின்ற விமர்சனமும் அவர் மீது உண்டு. சமீபத்தில் கூட இந்த மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடுலாம் நடத்தி அவர் வந்துட்டு ஒரு கலவையான விமர்சனங்களுக்கு ஆளானார். அவையெல்லாம் தேவைதான் கண்டிப்பாக. ஆனால் மனிதனே வாழ்வியல் சிக்கலில் இருக்கும்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக அவர் மேலே வைக்கக்கூடிய இன்னொரு சர்ச்சை விமர்சனம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுடைய கைக்குறியாக இருக்கிறாரு, அந்த சித்தாந்தங்களை இவர் பின்பற்றாரு. கிட்டத்தட்ட இவருடைய பேச்சுக்கள் சனாதனத்தை ஒரு எல்லை வரை ஆமோதிக்குது. முருகப்பெருமானை அவர் கொண்டாடுவதில் ஆரம்பித்து மற்ற எல்லா விஷயங்களையும் பாஜகவோட ஒரு சில கருத்துக்களும் இவருக்கும் ஒத்துப்போகுது அப்படின்ற மாதிரியும் அவர் விமர்சிக்கிறாங்க. ஆனால் பிரதமர் மோடியும் பாஜகவையும் கடுமையாக நேர் பேச்சுக்களில் சீமான் தொடர்ச்சியாக விமர்சனம் செஞ்சுட்டு தான் வர்றார்.
இத்தகைய நிலைப்பாடு ஒரு சிறிய குழப்பத்தை அவருடைய தொண்டர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடும், பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தக்கூடும்ன்றது தான் உண்மை. எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு எந்த ஒரு அரசியல் கட்சியும் நிலை பெறுவதாக இருந்தால் ஒன்று ஏதேனும் ஒரு திராவிட கட்சிகளோட கூட்டணி இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனை மீறி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக எந்த விதமான கூட்டணி வைக்காமல் தனித்து அரசியல் களம் காண்பது என்பது நாம் தமிழருடைய மிக முக்கியமான வெற்றி. அது சரியான விதத்தில் மக்கள்கிட்ட சேரும் பட்சத்தில் அவர் எதிர்கால தேர்தல் வெற்றிகளை அவங்க குவிக்க முடியும்ட்டு பார்க்கலாம். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.